Hi guys, welcome back to my channel Speak Easy with me Daru. I know it's been a while, but later வந்தாலும் சூப்பர்பான கண்டென்ட்டோட வந்திருக்கிறேன். So today I'm going to teach you a three superb vocabulary which will takes you to another level. So உங்களோட இங்கிலீஷ் லெவலை வந்து இன்னும் சூப்பர்பாக மேலே கொண்டு போகிறதுக்கு இந்த vocabulary கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி நிறைய blah ஸ்டோரிஸ் பார்க்காம let's get dive into the video. ஆக்சுவலாக நார்மலாக வந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக அட்வைஸ் பண்ணுற ஒரு வேர்டு என்ன தெரியுமா? அவனை நீ கண்மூடித்தனமாக லவ் பண்ணுற, அது கொஞ்சம் குறைச்சிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த கண்மூடித்தனமாக ஒருத்தவங்க மேலே ரொம்ப அஃபெக்ஷனோட ரொம்ப லவ்வோட இருக்கிறதுக்கு வந்து பிசாட்டட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? பிசாட்டட். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஹாவ் பீன் பிசாட்டட் வித் ஹிம் பட் later I got cheated by him. ஓகே, ஸோ நான் வந்து அவனை கண்மூடித்தனமாக லவ் பண்ணேன், ஆனால் கடைசி அவன் வந்து என்னை ஏமாற்றிட்டான். ஆக்சுவலாக இது வந்து இப்போ தான் எனக்கு சடனாக ஸ்ட்ரைக் அவுட் ஆச்சு இந்த சென்டென்ஸ். நீங்கள் ஒரு பாசிட்டிவான சென்டென்ஸ் மேக் பண்ணாலும் ஓகே தான், இட்ஸ் ஜஸ்ட் அப் டு யூ. இதுவும் கொஞ்சம் ஃபேமஸான டைலாக் தான். லைக் தப்பு நடக்கிறதுக்கு சான்ஸே இல்லை, அந்த மாதிரி ஒரு ஃப்ரேஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க தெரியுமா? ஸோ அவ்வளோ பெரிய சென்டென்ஸுக்கு ஒரு சின்ன வேர்டு இருக்குங்க. என்ன அப்படின்னா இன்ஃபிலிபிள். அதாவது தப்பு நடக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. ஓகே, ஃபெயிலாகவும் ஆக மாட்டாங்க. அண்ட் விச் மீன்ஸ் ரொம்ப எஃபெக்டிவ், ரொம்ப எஃபோர்ட் போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி மீனிங். ஓகே, ஸோ இதை சென்டென்ஸில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா, ஐ நோ ஐ கேன் கெட் குட் மார்க்ஸ் பிகாஸ் ஐ எம் இன்ஃபிலிபிள். ஸோ என்னால் வந்து குட் மார்க்ஸ் எடுக்க முடியும், ஏன்னா நான் தான் தப்பே பண்ண மாட்டேனே அப்படி. ஓகேங்களா? ஸோ இதை கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், கண்டிப்பாக எல்லா கேங்லேயும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வந்து இப்படி இருப்பாங்க. அவங்களுக்கு போய் இந்த வீடியோவை காட்டுங்க, யூ ஆர் அன் இன்ஃபிலிபிள் அப்படின்னு சொல்லுங்கள். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா fervent. ஸோ fervent மீன்ஸ் when you are really passionate on something. ரொம்ப டிசைர் உங்களுக்கு கொடுக்குது, நீங்கள் ரொம்ப பேஷனேட்டாக ஒரு விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து fervent அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், he gave a fervent speech at the school. He gave a fervent speech at the school. ஸோ ரொம்ப பேஷனேட்டான ஒரு ஸ்பீச்சை வந்து அவன் ஸ்கூலில் கொடுத்தான். ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்க்கு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு கிளிக் த பெல் ஐக்கான். அண்ட் இஃப் யூ ஆர் லுக்கிங் அப் ஃபார் அ கோர்ஸ், யூ கேன் ஃபீல் ஃப்ரீ டு DM me here and get to know about our course details, like because we are offering a kinds of courses which is based on your level. ஸோ உங்களோட லெவலுக்கு ஏற்ற மாதிரி கோர்சஸ் தான் உங்களுக்கு வந்து டிசைன் பண்ணி கொண்டுட்டு போவோம். அண்ட் யூனோ வாட், டைம் உங்களுக்கு வந்து டவுட் கிளாரிஃபிகேஷன் இருக்கும். ஓகேங்களா? ஸோ டோன்ட் வெயிட் ஃபார் த டைம். ஓகே, just try it today and glow tomorrow. Today, bye. See you on the next video.